ஹலோ ட்ரேடர்ஸ், வரும் வாரம் அதாவது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து நிஃப்டி எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ரேஞ்ச் வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோசிங் வைக்கலை, அப்போது இதை பிரேக் பண்ணால் மட்டும் ஃபர்தராக மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு 5-6 வாரமும் சரி இந்த ரேஞ்சு கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் வீக் தான் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு மார்க்கெட் வந்து 25,600 கிட்ட பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிருக்கு. இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வந்து ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக இருக்குது. இதை பிரேக் பண்ண ஃபர்தராக மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இதுக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக். வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக்காக இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா, இது வந்து ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக். இந்த ரேஞ்ச் வந்து ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக். இதை நீங்கள் அதுக்கப்புறமா டே கேண்டில் வந்து பார்க்கும்போது இன்னும் நம்ம வந்து ப்ரிசைஸாக வைக்கலாம். ஸோ அது அடுத்த டைம் ஃப்ரேமில் மாற்றும் போது நம்ம சரி பண்ணிக்கலாம். சரி, இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் என்னவா மாறிடும் உங்களுக்கு இனிமேல்? இது உங்களுக்கான சப்போர்ட்டாக இனிமேல் மாறிடும். நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து அந்த ப்ரைஸுக்கு என்னவா மாறிடும்? சப்போர்ட்டாக மாறிடும். அதே போல் ஒரு சப்போர்ட் பிரேக் ஆனிச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அதே போல் இப்போது இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆன இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ மார்க்கெட் இன் கேஸ் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இந்த லெவல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்குது. மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ரிவர்சல் ஆகிட்டு, அதாவது ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு, இதை தாண்டி பிரேக் வச்சிருச்சுன்னா சடனாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நல்ல பையர்ஸ் வந்து அக்ரெசிவாக இருக்காங்க, மார்க்கெட் புல் பேக் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணல, நல்ல ஒரு அக்ரெசிவ் பையிங்கில் இருக்காங்க அப்படின்னா கண்டினியூவாக மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து கரெக்ஷன் ஆகி திரும்ப இந்த சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த ரேஞ்சை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அப்போது டைரெக்டாக இங்கேருந்தே மார்க்கெட் வந்து ஒன்று மேலே போகலாம் நெக்ஸ்ட் வீக், அதாவது அப்கமிங் வீக் வந்து மேலே போகலாம். இல்லையா ஒரு புல் பேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து திரும்ப இப்போ இது வந்து சப்போர்ட்டாக மாறிடும் இல்லையா, அப்போ அந்த சப்போர்ட் லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் வந்து மேலே போகலாம். அப்போது இந்த வாரமே ரீடெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா 1 or 2 வீக்ஸ் கூட ஆகலாம் இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு, சரியா? இல்லை மேபி பெரிய அக்ரெசிவான ஒரு பையிங் ப்ரெஷரோ இல்லை செல்லிங் ப்ரெஷரோ இருந்துச்சு அப்படின்னா சடனாக ஒரே கேண்டலோட விக் வந்து கூட இவ்வளோ தூரம் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வாரமே இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் கூட மேலே போகலாம். எது வேணுமோ நடக்கலாம். ட்ரேடர்ஸ் எப்படி அக்ரெசிவாக இருக்காங்கிறத பொறுத்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப அக்ரெசிவான மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த கேண்டில் உடனே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த அதாவது அப்கமிங் வீக் வந்து சடனாக ரிவர்சல் ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்துட்டு உடனே புல் பேக் ஆகிட்டு அப்புறம் மேலே போகலாம். இல்லைனா 1 or 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். அதாவது ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெட் கலர் கேண்டில் 2 சின்ன சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தேர்ட் வீக்கு கூட மேலே போகலாம், சரியா? எது வேணுமோ நடக்கலாம். இல்லையா சடனாக என்ன பண்ணிடலாம், ப்ரைஸு உடனே இங்கேருந்தே கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ இது வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக கூட நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்போது பையிங் ப்ரெஷரை பொறுத்து, பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரை பொறுத்து சடனாக உடனே மார்க்கெட் மேலே போயிட்டு அப்புறம் இங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணுதா இல்லை இப்போது சடனாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகுதா அப்படிங்கிறது வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்து மாறும். அப்போ அடுத்ததாக இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் இந்த ஹை ரேஞ்ச் இருக்குல்ல இந்த ஆர்டர் பிளாக்கு, இதை வந்து எப்படி இன்னும் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை டே கேண்டிலாக வச்சு பார்க்கலாம். ஸோ டே கேண்டிலாக பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இன்னும் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு மேலே எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்குது. டே கேண்டிலில் பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியுது. அதாவது ஆர்டர் பிளாக் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த லெவலை இப்படி வைக்கலாம். அதாவது இதுதான் நமக்கு ஆர்டர் பிளாக். அதாவது 26,150லேருந்து 26,300 இந்த ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா அப்பர் சைடில் இருக்கிற பியரிஷ் ஆர்டர் பிளாக். அப்போ நமக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சு கம்மியாகிடுச்சு. முன்னாடி ரேஞ்ச் வந்து இவ்வளோ தூரம் வச்சுருந்தோம் இல்லையா, அப்போது இதில் இன்னும் வந்து கம்மியாகிடுச்சு. அப்போ இந்த ரேஞ்சை வந்து நம்ம ப்ராப்பராக வச்சுக்கலாம். அதாவது 26,150லேருந்து
300 இந்த ரேஞ்சு கிட்ட போனால் அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ரேஞ்சை வந்து நம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுக்கான ஒரு ஏரியா. அப்போ இந்த ஏரியா கிட்ட வரப்போ மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதே போல் புதுசாக செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல உள்ள என்டர் ஆவாங்க. அப்படி ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ப்ரைஸ் திரும்ப ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நியூ ஹையை வைக்கும். சரியா, எல்லாருமே என்ன ஒரு ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிஃப்டியில் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. புது ஹை ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த ரேஞ்சை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வைக்கணும் டே கேண்டலில். அப்போ தான் ஃபர்தராக நியூ ஹை ஃபார்ம் ஆகும். அதே போல் மார்க்கெட் திரும்ப அப் ட்ரெண்டுக்கு போகும். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேபி திரும்ப இந்த ரேஞ்சை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் கூட மேலே போகலாம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், அது டே கேண்டலையும் நல்லா தெரியுது இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு, இப்போ சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துலலாம் நல்ல கேப் இருக்குது, ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது உங்களுக்கு ஆர்டர் பிளாக்காக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சு இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக்காக ஒர்க் ஆகும். அப்போது ப்ரைஸ் கொஞ்சம் மேலே ஏறினாலும் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்க்கெட்டு சப்போஸ் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா திரும்ப இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டலாக முடிஞ்சிருக்கு. அதாவது வீக்லியில் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுவும் நல்ல மொமெண்டம் கேண்டலாக முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புல்லிஷாக முடியும், மார்க்கெட் மேலே போய் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பொசிஷனலாக கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணி வச்சுருவாங்க. அதாவது எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் கால் ஆப்ஷனை வந்து மண்டே அப்போ வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டோஜியோ இல்லை சின்னதாக ஒரு ரெட் கலர் கேண்டில் கூட ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திரும்ப இந்த ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே போகும். அதாவது நிறைய வாய்ப்பு இருக்குது, எப்படி வேணாலும் நடக்கலாம். சரிங்களா, வெறும் ஒரு நல்ல மொமெண்டம் கேண்டில் வந்துருச்சுன்னு மட்டுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உடனே மார்க்கெட் மேலே போய்டும் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடமே பாருங்களேன், இப்போ இது வந்து ஒரு மொமெண்டம் கேண்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. இங்கேருந்து ப்ரைஸ் மேலே வந்த ப்ரைஸ் நல்லா பாருங்கள், இங்கேருந்து மேலே வந்த ப்ரைஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகிருக்கு, ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் கேண்டில். ஸோ இந்த மொமெண்டம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கணும், ஆக்சுவலாக அடுத்த கேண்டில் நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தானே வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் திரும்ப ரீடெஸ்ட் பண்ண வந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இந்த கேண்டிலோட லோ ஹைங்கிறது வந்து இங்கே இருக்குது. அப்போது அடுத்த கேண்டில் வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணும், இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன், இது சடனாக இந்த வாரமே வந்து ஃபில் பண்ணலாம், இல்லை 1-2 வாரம் கழிச்சு கூட ஃபில் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இதை ஃபில் பண்ணிட்டு தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். அப்படி கொடுக்குற மூவ்மெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்தியான மூவ்மெண்ட்டாக இருக்கும். சரியா, அப்படி இல்லைன்னா சடனாக மேலே போணுச்சு அப்படின்னா திரும்ப கரெக்ஷன் வந்து உடனே வரலாம். ப்ரைஸ் வந்து இன்னெஃபிஷியண்ட்டாக மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியும். அப்போது சடனாக ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும். அதனால் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு மார்க்கெட் லைட்டாக கரெக்ஷன் ஆனிச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதோட கரெக்ஷனை வேறு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ நம்ம என்ன சொல்லியாச்சு, இதுக்கு முன்னாடி இது சப்போர்ட் ஏரியா வரைக்கும் கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இல்லைனா நம்ம இந்த இடத்துல ஃபிபோனோக்கி டூலை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வீக்லி கேண்டில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 வீக்கான அந்த ஃபிபோனோக்கி ட்ரா பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டாக பாருங்கள் 0.5 கிட்ட அந்த சப்போர்ட் ரேஞ்சு கரெக்டாக வருதா, இந்த 0.2 0.6 பாருங்கள், இந்த 2 ரேஞ்சு கிட்டையும் கரெக்டாக நம்மளோட அந்த சப்போர்ட் அந்த லெவல் அப்படிங்கிறது வருது. அப்போது மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த லெவலெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா, இந்த வீக்லி கேண்டலுக்கு ஒரு ஃபிபோனோக்கியை வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது இந்த ரேஞ்ச் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும். ரெண்டாவதாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, நீங்கள் ட்ரா பண்ணும்போது கரெக்டாக 0.6 வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது, நான் ட்ரா பண்ணுறப்பலாம் 0.5லேயே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது கரெக்டாக இந்த பாயிண்ட் இருந்தால் தான் சப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரூல் கிடையாது. அதனால தான் இந்த 3 லெவலையுமே கோல்டன் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறப்ப 0.38 கிட்ட வந்துட்டு இங்கேருந்தே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிடும். அந்த மாதிரியான ஸ்விங்கையும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, அதனால் 0.6 வரைக்கும் தான் கண்டிப்பாக வரும், இங்கே தான் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது வரைக்கும் வந்தால் நமக்கு ரிஸ்க் கம்மின்னு அர்த்தம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டு என்ட்ரி போடுவோம். அப்போது 0.6 வரைக்கும் வந்துச்சுன்னா நமக்கு ரிஸ்க் கம்மியாக எடுக்கலாம் நம்ம என்ட்ரியில் when compared to 0.5 or 0.38.
இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா பெருசாக வைக்கணும் உங்களுக்கான ஸ்டாப் லாஸு. அப்போது ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த 3 லெவலில் எங்கே வேணாலும் ஒரு ஸ்விங்கோட கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ அதில் கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட் கிட்ட வந்தோடனே தான் சப்போர்ட் எடுக்கணும், இதுக்கிட்ட தான் வந்தோடனே சப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த 3 லெவல் இது, அதனால தான் இதை வந்து கோல்டன் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 லெவலில் எங்கேருந்து வேணுனாலும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். சரிங்களா? இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்கிற ரேஞ்சுங்கிறது வந்து 0.6 இருக்குது. அதனால் இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி 0.6 வந்து பார்ப்போம். சரிங்களா? இதுதான் அதுக்கான ரீசன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெய்லி கேண்டலில் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் டெய்லி கேண்டல்லையும் பார்க்குறப்ப நமக்கு கிளியராக தெரியுது மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம். இப்போது நீங்கள் பொசிஷனலாக ஒரு லெவலை ஹோல்டு பண்ணுறீங்க, அதாவது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அயன் காண்டர் இல்லைனா ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரி பொசிஷன் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் இந்த மாதிரி ரேஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா இந்த 1000 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது அப்பர் சைடு வந்து பார்த்திங்கன்னா 26,200, அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ இந்த 25,000 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே போல் அப் சைடு மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா 26,200லேருந்து 300 வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்போது இதை தான் நீங்கள் வந்து மேஜர் லெவலாக வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொசிஷனலாக எடுக்கிறவங்க, இந்த மாதிரி நான் டைரெக்ஷனல் ட்ரேடிங் பண்ணுறவங்க, செல்லிங் பண்ணுறவங்க வந்து இந்த ரேஞ்சை வந்து ஒரு முக்கியமான ரேஞ்சாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போது 1 hour சார்ட் வந்து வச்சுருக்கேன். 1 hour சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எங்கே வேறு இடத்துல பெரிய கேப் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது மார்க்கெட் இன்கேஸ் ஃபால் ஆனிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து தேடும். சரியா? ஸோ இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். மார்க்கெட் சடனாக கீழே இறங்குனுச்சு அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ஆனால் மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இது வரைக்கும் கரெக்ஷன் ஆனால் தான் ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷனாக இருக்கும். சரியா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே அது வரைக்கும் வரணும், அப்போ தான் ஒரு நல்ல கரெக்ஷனாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு மார்க்கெட் கரெக்ஷன் ஆனதுமே இங்கே லைட்டாக சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் இது வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் 1 ஹவரில் பார்க்கும்போது இதை கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து 25,400 கிட்டே இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிட்டு கரெக்டாக உங்களுக்கு 25,200 இல்லை 250 இதுக்கிட்ட வந்து கரெக்ஷன் ஆகிட்டு போகும்போது தான் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரியா? அப்போ நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே வச்சு நீங்கள் நோட் பண்ண பாருங்கள். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும். சரியா? நம்ம கிளியராக நம்ம பார்த்துட்டோம். டே கேண்டலையும் நம்ம வீக்லி கேண்டலையும் பார்க்குறப்ப நமக்கு கிளியராக தெரியுது ரீடெஸ்ட்டோட பாயிண்ட் வந்து தெரியுது. அப்படி இருக்கிறப்போ ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறப்ப அது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.